நண்பர்களே, நான் தான் உங்கள் குட்டி சுட்டி. குட் மார்னிங். வாக்கிங் நடந்து வந்துடலாம். இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு நடந்துட்டு வரோன்னு பார்க்கலாம். நடந்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி ஒரு சின்ன கோலம் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. லெமன் டீ ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, சோறு செய்ய அரிசி ஊற வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் சிம்பிளான சாம்பார். இந்த சாம்பார் எப்படின்னாக்க, நம்ம சாம்பார் காய் போட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு போடுற தக்காளியோட ஒரு 2 தக்காளி 3 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டிங்களன்னா இந்த சாம்பார் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள், காய் போடாத சிம்பிள் சாம்பார் தான். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா போட்டு வைக்கிறது எல்லாமே இதில் போட்டுருக்கேன். பூண்டு, ஒரு வெங்காயம், தக்காளி நிறைய கொஞ்சம் தக்காளி போட்டுருக்கேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, உப்பு, புளி எல்லாத்தையும் போட்டுருக்கேன். மொத்தமாக இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கினாக்கா கடைஞ்சிட்டு தாளிச்சிட்டா இது அவ்வளோதான், முடிஞ்சிடும். இன்றைக்கி மேற்கு தான் வைக்க போகிறோம். இது என்ன கருவாடுன்னா கிளிஞ்சன்னு சொல்கிறாங்க. உங்கள் சைடெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னு நீங்களும் சொல்லுங்கள். இந்த கருவாடு தொக்கு தான் இன்றைக்கி மெயினாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 3 தக்காளி எடுத்துருக்கேன், வெங்காயம், பூண்டு எடுத்துருக்கேன், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடைஞ்சி எடுத்துட்டேன். அதுக்கு வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவாடுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் பொரியுது. கருவாடு சுடுதண்ணில் போட்டு வச்சுருக்கோம். இதில் இருக்கிற மண் அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். ஒரு 3 டைம் கழுவி எடுத்துக்கினாக்க. இப்போ நம்ம இதில் பூண்டு இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா க்ளீனாக தோல் எடுத்துகிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா புளிக்குழம்புக்குமே கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கினாக்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இடித்து சேர்க்குறத விட இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்கு. நல்லா வதங்கி வந்துருச்சு. உப்பு போட்டு இப்போ கொஞ்சமாக தனியா தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக. அப்புறம் தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். இதோட ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கினாக்கா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. சொல்ல மறந்துட்டேன். மசால் கொஞ்சம் எண்ணெயோட கொஞ்சம் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் கருவாடு தொக்குக்கு புளி ஊற்ற வேண்டியதில்லை. தக்காளி மட்டும் போதும். இது 2 நாளையும் புளி ஊற்றினாக்கா கெட்டு போகாது. நீங்கள் இதோட ரசத்தோடு வச்சுன்னு சாப்பிட்லாம், சாம்பாரோட இந்த மாதிரி வச்சுன்னு சாப்பிட்றவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மசாலாலாம் வதங்கிடுச்சு. புளி ஊற்றிக்கலாம், புளி தண்ணி. இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கருவாடை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு புளி தண்ணியோட. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு, தொக்கு பதத்துக்கு. அவ்வளோதான், கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், சிம்பிளாக செஞ்ச வடகம் போட்டு தாளித்த பருப்பு சாம்பார், கருவாடு தொக்கு, ஒயிட் ரைஸு, இது மோர். அவ்வளோதாங்க, இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.